இப்போ ஃபைவ் மேட்ச் அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு ராஜா ராணி இருப்பாங்களாம். அவங்களுக்கு 5 பசங்க ஒரே மாதிரியே இருப்பாங்களாம். அதேமாதிரி பக்கத்து ஊர்லேயும் அதே மாதிரியே ஒரு ராஜா ராணி இருப்பாங்களாம். அவங்களுக்கு 5 இளவரசி ஒரே மாதிரியே ட்வின்ஸ் மாதிரியே ஒரே மாதிரியே இருப்பாங்களாம். அப்போ என்ன ஆகும், சரி சொல்லிட்டு இவங்களுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களாம். கல்யாணம் பண்ணி வச்சு தான் அப்போ என்ன ஆகுங்கன்னா, அவங்க மேட்ச் பேரே தெரியாது. ஆனால் ஒரே அரண்மனையில் இருப்பாங்கள்ல, யாருக்கு யார் ஜோடினே தெரியாதான். ஒரே மாதிரியே இருப்பாங்களாம். இவன் தான் என் புருஷனா, இவன் தான் என் பொண்டாட்டியா அப்படின்னு அந்த 5 பேருக்கும் தெரியாதான், அந்த 5 பொண்ணுங்களுக்கும் தெரியாதான். தினமும் எழுந்திருப்பாங்களாம். ரூமும் அதேமாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து எப்படி சொன்னால் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குமா. அது மாடலாக கட்டியிருப்பாங்களாம். அதனால் அந்த இடமும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குமா. அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்குமா. அதனால் ரூமுமே இடம் மாறுமா. எந்த ரூமுக்கு போகிறதுனே தெரியாதான். 5 பேருமே எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பிரச்சனையாக இருக்குமா. யார் கூட பேசுகிறது, யார் யாருக்கு அப்படின்றதே தெரியாதான். எந்த ஒரு இது மற்ற ஒரு முடி, ஆடை எல்லாமும் ஒரே மாதிரியே போட்டிருப்பாங்களாம். யார் புருஷன், யார் பொண்டாட்டி அப்படின்றதே தெரியாதான். எல்லாம் குழப்பிட்டே இருப்பாங்க. ஆனால் பேசுகிறது கூட ஒரே மாதிரியே இருக்குமா. அப்படி ஒரு குழப்பமான ஒரு இடத்துல மாட்டிட்டு எப்படி தப்பிச்சு வந்தாங்க அப்படின்ற ஸ்டோரியை அழகாக சொல்லியிருப்பாங்க.